கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்தது தொடர்பாக சென்னை காவல் வடக்கு கூடுதல் ஆணையர் அன்பு ஐபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். எல்லாமே செக் பண்றாங்க, அவருடைய இது வாங்குறாங்க, கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பாக்குறாங்க. அவர் நார்மலா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்றாங்க. சொன்ன பிறகு சரி ரைட் ஓகே நீ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், நேற்றெல்லாம் நான் தூங்கல சார்ன்ற மாதிரி அவர் சொன்னாருன்னு சொல்றாங்க காவல்துறையில. அதனால வந்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் தான் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. மறுபடியும் அவருக்கு இல்லை மறுபடியும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை மாதிரி தான் ஃபீல் இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பவித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு, கொடுங்கையூருக்கு பக்கத்தில் அதுதானே பெரிய ஹாஸ்பிட்டலு, அதனால உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. சரி, அதாவது அரெஸ்ட் ப்ரொசீஜரில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு அரெஸ்ட் ரிமாண்டு அப்படின்னு வரும்பொழுது தான் அது கூட வந்து அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன இருக்குது எது இருக்குன்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஓபி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ரிமாண்டுக்கு முன்னாடி, அப்போ தான் இதெல்லாம் மென்ஷன் ஆகும். காவல்துறையில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான இது கிடையாது. அதனால் அவங்க அது வந்து எல்லாமே சிராய்ப்பு காயங்கள் மாதிரி, எதுவுமே சப்குட்டேனியஸ்லேருந்து தானே நாளில் இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குது. முட்டிக்கு கீழே அதாவது ஒரு இடம் வந்து ரைட் ஃபோராமில் ஜஸ்ட் அப்ரேஷன், சிராய்ப்பு காயம். அதே மாதிரி சப்குட்டேனியஸ் ஃபேட் டீப் தான் 6 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர், தையில் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு அது காயம், சின்ன காயம். அதுவும் மேல் தோல் மற்றும் கீழே ஒரு இது இருக்கு இல்லையா, அது வரையும் தான் அந்த காயமும். அதே மாதிரியான ஒரு காயம் வந்து ரைட் நீக்கு கீழே, அதே மாதிரி ஒரு காயம் லெஃப்ட் நீக்கு பேக் சைடு. அது வந்து பக்கு கட்டி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி அடிபட்டு பக்கு கட்டினா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான காயம். போலீஸ் ஆமா, அதாவது இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டாருன்றவன ருஜுவான போலீஸ் பில்டிங் தானே, போலீஸ் பில்டிங் இல்லாமல் இது இல்லை. எவரடி காலனி அந்த காலனியில் இருக்கிற பூத்துமே இவங்க வந்து கூப்பிட்டு வர்றாங்க, விசாரிக்கிறாங்க. அங்கே வச்சு சரி என்னப்பா சொல்லு அப்படின்றதுக்காக விசாரிக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லையே. சிசிடிவி வச்சு விசாரிக்க அவரை வந்து கூப்பிட்டு வராங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த எவரடி காலனி பூத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது காலையில் 8 மணிக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் வரும்போதே அங்கேருந்து பிக்கப் பண்ணி வரும்போதே இன்னொரு கூட்டாளி இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் நகையை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக தான் போலீஸ் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் கூப்பிட்டுட்டு ரெட் ஹில்ஸ் போகிறாங்க. நேராக ரெட் ஹில்ஸ் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவருக்கு உடம்பு முடியலும் போது டாக்டர் காத்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட்டில் எடுக்கணுன்றதுக்காக தான் அங்கே கூட்டு போய் உட்கார வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அந்த இடைப்பட்ட ஜஸ்ட் 2-3 ஹவர்ஸுக்கு அவருக்கு ரெஸ்ட் எடுக்காக தான் அந்த பூத்துக்கு போனாங்க, தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் போகல. கிரைம் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு டியூட்டியில் இல்லை. கிரைம் இன்ஸ்பெக்டர் அந்த டியூட்டி வந்து அன்னைக்கு வந்து சிஎம் ரெசிடென்சியல் டியூட்டின்ற மாதிரி வேற ஒரு அலுவலுக்காக போயிருந்தாரு. அதனால லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்காரு. அடிக்கவே இல்லைன்னு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. 4 பேர் அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து போயிருக்காரு. நம்ம முதல் நிலையாக அது வந்து ரைட் ஓகே, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. நாங்கள் தான் சொல்றோம், இந்த சம்பவம் வந்து ஒருத்தர் இறக்குறதுன்றது வந்து சம்பவம் அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது இல்லையா. மேபி அவங்க அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். மேபி முதல்ல அந்த 1 மணி கொஞ்சம் சரியாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்காதையும் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் அவங்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடிக்கவே இல்லைன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். அது நம்ம எப்படி பொறுப்பெடுத்து இதுவரையும் இதில் போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் விசாரிச்சதுலேருந்தும் சரி, போஸ்ட்மார்ட்டம் இப்போ மேற்கொண்டு வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போகுது. ஸோ சிபிசிஐடிக்கு போய் அதுலேயும் தெளிவாக விசாரிப்பாங்க. ஸோ நாங்கள் இதுவரையும் விசாரித்ததில் அவர் ஒரு அடித்த மாதிரியெல்லாம் எந்த தகவலும் இல்லை.
அதெல்லாம் தப்பு. டிபார்ட்மெண்ட்லாவும் என்கொயரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சவாலில் என்கொயரி ஓடிக்கிட்டு இருக்குது. சிபிசிஐடியிலேருந்து என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் இதெல்லாம் முடிவு பண்ணணும். கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழப்பு தொடர்பாக சென்னை காவல் கூடுதல் ஆணையர் அன்பு ஐபிஎஸ் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.